ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தசாவதாரம் எத்தனாவது? 4வது அவதாரம். அது நரசிம்ம அவதாரம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாமன அவதாரம். ஆனால் இந்த வாமன அவதாரம் கூட நரசிம்ம அவதாரத்தோட தொடர்ச்சி தான். எப்படி அப்படின்னாக்கா, இந்த நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொன்னுட்டு பிரகலாதனை ஆட்சி பண்ணுறதுக்கு அரச கட்டில் அமர வச்சுட்டு அவர் ராஜாவாக்கிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். அதோடு நம்ம அந்த கதையை முடித்தோம் இல்லையா? இப்போது அதனுடைய தொடர்ச்சி எப்படின்னு கேட்டால், பிரகலாதனுக்கு விராச்சனா அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த விராச்சனா யாரை மாதிரினா அவங்க தாத்தா மாதிரி. யார் அவங்க தாத்தா? ஹிரண்யகசிபு. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? ரொம்ப கெட்டவன் அர்த்தம். ஸோ அந்த விராச்சனன் கெட்டவன். அவன் அப்படி தேவர்களோட சண்டை போட்ட காலத்தில் அவன் இறந்து போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு அருமையான பிள்ளை. அந்த பிள்ளை பேர் பலின்னு பேர். மகாபலி, மாவலி. அந்த பலி சக்கரவர்த்தின்னு அவனை நம்ம சொல்லுவோம். அந்த பலியை பிரகலாதன் தான் வளர்த்துட்டு இருந்தான். அவன் நல்லபடியாக வளர்ந்தான். ஆனால் அவனுக்கு இந்த பொருட்கள் மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி. எல்லா சொத்தும் தங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கெட்ட குணம் இருந்தால் போறாதா? இந்த ஒரு கெட்ட குணம் அந்த சக்கரவர்த்திக்கு இருக்குது. மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு வாட்டி இந்திரனோட சண்டை போடும்போது இந்த இந்திரெல்லாம் தான் இதை குடிச்சிருக்காளே, அவள் கடலை கடைஞ்ச போது அமிர்தம். அந்த அமிர்தத்தை அவள்லாம் குடிச்சிருக்காள் இல்லையோ. அதனால் அவளுக்கு ரொம்ப சாவு அடி திடிலாம் கிடையாது, இம்மார்டாலிட்டி தானே அவளுக்கு. அதனால் அவள் அடித்த அடியில் இந்த பலி மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். ஏன்னாச்சு, அவன் எப்படி உயிர் பிழைப்பிக்கிறது? அப்போது இந்த பலி சக்கரவர்த்தி மயக்கம் பட்டு விழுந்த போது அந்த பலிக்கு ஒரு குரு உண்டு. அந்த குருவினுடைய பேரு சுக்ராச்சாரியார். ஆச்சாரியர் சுக்ரன். அந்த ஆச்சாரியர்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்துக்கு பேரு சஞ்சீவினின்னு பேரு. சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லுவோம். அந்த மருந்து உயிரே போற மாதிரி இருக்கிறவனுடைய உயிரை கூட செத்து போயிட்டா காப்பாத்தாது. அவன் உயிர் போகிற அளவுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இதை கொடுத்தா அவன் உயிர் பிடிச்சு எழுந்துருவான். அதனால் இவன் கொடுத்துட்டான். என்னத்தை கொடுத்தான்? இந்த தன்னுடைய குரு, தன்னுடைய சிஷ்யன் தானே பலி. அதனால் ஆச்சாரியர் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார், அந்த சஞ்சீவினியை கொடுத்து அவன் பொழைச்சிட்டான். பொழைச்ச அப்புறமா தான் அவன் கொஞ்சம் சரியா இல்லை மல்லியோ கிடையாது, இன்னும் ஜாஸ்தி ஆசை வந்துடுது. பணம் 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 அப்படின்னு அப்படி ஒரு ஆசை வந்துடுது. இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கடலை கடைஞ்ச போது கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது. இது எல்லாத்தையும் இந்திரனுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கூடவே சொன்னேன், இந்த கற்பக விருட்சம்லாம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இன்னைக்கு இப்போ லட்டு வேணும் அப்படின்னா லட்டு வரும், இப்போன்னா அது கேட்குறதெல்லாம் கொடுக்கும். அதனால் எல்லாத்தையும் தூக்கினுட்டான். யார்? பலி சக்கரவர்த்தி. இந்திரன் பாவம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிடவும் இந்திரன் ரொம்ப ஏழையாக போயிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இன்னும் வேணும், தனக்கு இன்னும் பொருள் வேணும்னு சொல்லிட்டு பிரகஸ்பதி கிட்ட போகிறான். போயிட்டு இந்த மாதிரி கேட்குறான், எனக்கு இன்னும் பொண்ணும் பொருளும் வேணும் அப்படிங்கிறான். அப்போ பிரகஸ்பதி என்ன சொல்கிறான், நீ நர்மதை நதிக்கரையில் உட்காந்து நிறைய யாகம் பண்ணு, நல்ல தான தர்மம் பண்ணு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு பொருள் சேரும் அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு இவன் என்ன பண்ணான், இந்த வைதிகாள். யார் வைதிகாள்னா இந்த யாகம் பண்ணுற பிராமணா எல்லாரும், அவளோடெல்லாம் சேர்ந்துட்டு நிறைய யாகம் பண்ணுறான். அவனுக்கு அந்த வைதிகாலோடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு தேவர்களோட பணம் வச்சிருக்கிறவளோட தான் பிரச்சனை. அதனால் இந்த வைத்தியெல்லாம் நல்லா யாகம் பண்ண அவனுக்கு நிறைய பணம் சேருறது. அப்படி பணம் சேர அவன் என்ன பண்ணுறான், இந்த வைதிகால் தங்களுக்கு உதவி செய்கிறா இல்லையா, யாகெல்லாம் நன்னா பண்ணுறதுனால அது அவ்வளோலாம் வருதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறதெல்லாம் தானம் பண்ணுறான். அப்படி ஒரு தர்மம் பண்ணுறான். அந்த மாதிரியாக பலி சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்தாக்கா என்னாச்சு, இந்த இந்திரன் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இந்த இந்திரனுடைய அம்மா பேர் அதித்தி. இந்த இந்திரனுடைய அப்பா காஷ்யப முனிவர். இந்த இந்திரனுடைய அம்மா போயிட்டு அப்பா கிட்ட போய்,
ஸோ இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்கானே, ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டானே, அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு அம்மா கேட்குறா. உடனே கஷ்யபர் சொல்கிறார், அவங்க விதி பயன் என்னமோ அதுதான் நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்படியா இருந்தால் நீ ஒரு காரியம் பண்ணு, நீ ஒரு தபம் பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த விரதத்தை நீ இருந்து நீ அந்த பூஜையை பண்ணியானாக்கா உனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவளும் ஒரு விரதம் இருந்து விஷ்ணுவை நோக்கி வேண்டி ரொம்ப ஆழமாக ரொம்ப அற்புதமாக அந்த விரதம் இருக்கவும் விஷ்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவ எதிரியே விடுறாரு. வந்த உடனே கேட்குறாரு, என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு. இல்லை, என்னுடைய மகன் இந்திரன் இந்த மாதிரி இருக்கான், அதனால் எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு வேணும், என்னுடைய இந்திரனை, என் பெரிய பிள்ளை இந்திரனெல்லாம் காப்பாற்றணும், அதனால் எனக்கு ஒன்றை மாதிரியே ஒரு பிள்ளை வேணும்னு. இந்த கேள்வி ரொம்ப தப்பான கேள்வி. ஏன்னா விஷ்ணுக்கு இணை யாருமே கிடையாது, அவர் தான் சுப்ரீம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு கேட்டுவிட்டாளேன்ட்டு சரிம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே பிறந்து விடுறாரு. அவளுக்கு பிறக்கும்போது எப்படி பிறக்கிறாரு தெரியுமோ, 4 கையோட. நல்ல எப்படி முதல்ல கேட்டார் விஷ்ணு, அப்படியே பிறந்து விடுறாரு. இதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்துலேயும் கிருஷ்ணன் பிறப்பான் 4 கையோடு தான். அதை நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவர் அந்த மாதிரி பிறந்த உடனே அம்மா பார்க்குறா, ஐயோ அக்கம் பக்கம் இருக்கிறவள்லாம் உன்னை 4 கையோடு பார்த்தா என்ன பண்ணுவா, சின்னதாகுமா அப்படின்னு அவன் அம்மா சொன்ன உடனே இந்த குழந்தை என்ன பண்ணிடுதோ, பயங்கர குட்டி குழந்தைனா, குட்டியோண்டு குழந்தை, அவ்வளோ குட்டி. அப்படி ஆகிடுத்து. 4 கை இல்லாமல் 2 கை வந்துடுத்து, எல்லாம் வந்துடுத்து. அழகுனா அழகு, பார்க்குறவெல்லாம் தூக்கி கொஞ்சிற அளவுக்கு அழகு. ஆனால் குள்ளன், டுவார்ஃப், ரொம்ப குள்ளன். சரி பரவாயில்ல, அம்மா நினைக்கிறா, இதென்ன இந்த குழந்தை இவ்வளோ குள்ளமாக இருக்குது, நம்ம இந்திரனெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சி தானே கேட்டோம், ஆனால் இது மகாவிஷ்ணு, அதனால் விஷ்ணுக்கிட்டேயே நம்ம சரணடைஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு அவன் அம்மா நினச்சுன்றான். அப்புறம் என்னாச்சு, இந்த குழந்தை 5 வயசுக்குள்ளே மலமளன்னு பேசுறது, வாயினா வை அந்த மாதிரி பேசுறது. சாதாரணமாக 7 வயசுக்கு புனல் போடணும், ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இல்லையா, அதெல்லாம் உண்டு. நன்னா பேசினா 5 வயசில் போட்டுடலாம். அதனால் இந்த குழந்தைக்கு 5 வயசில் பூனல் போட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. பூனல் நடக்க போகிறது. யார் அந்த குழந்தை? மகாவிஷ்ணு தானே. அது வேற குள்ள கத்திரிக்காயா இட்டு நுண்டுக்கு இருக்குது. அந்த குள்ள கத்திரிக்காய்க்கு வேணுங்கிற மாதிரி பூனல் வேணும், மான்தோல் வேணும், கொடை வேணும். ஒரு சன்னியாசி தானே, திருமணமாகாத பிரம்மச்சாரிக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த குட்டி சைஸில் கிடைக்கணும். சூப்பர் சைஸ் அதெல்லாம் குட்டி 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 அந்த மாதிரி கிடைக்கணும். அப்போ என்ன ஆறுது, பூனல் போட்ட போது இந்த பிரகஸ்பதிங்கிறது குரு பகவான், அவர் கொண்டு பூனல் கொடுத்தார். அடுத்தது கஷ்யப முனிவரே என்ன பண்ணார், ஒரு புல்லால் செய்யப்பட்ட ஒரு குச்சி, அந்த குச்சி பின்னாடி அவருக்கு உதவும், அந்த குச்சியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பூமி தேவி என்ன பண்ணுறா, மான் தோலை கொடுக்குறா. அதுக்கப்புறமா பிரம்மா என்ன பண்ணுறாரு, இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒருத்தர் கொடையை கொடுக்குறாரு. சூரியன் ஒரு கோல்னா குச்சி, சூரியன் கோலை கொடுக்குறாரு. அப்புறம் ஒருத்தர் கொடை கொடுக்குறாரு, ஜோஹின்ற ஒரு முனிவர். பிரம்மா கமண்டலம் கொடுக்குறாரு, கையில் ஒரு கமண்டலம் எடுத்துன்னு போனோம் இல்லையா, அதை கொடுக்குறாரு. சப்த ரிஷிகள்லாம் குஷா அப்படிங்கிற ஒரு புல்லை கொடுக்குறா. அப்புறம் சரஸ்வதி அக்ஷம் அப்படிங்கிறதுனால ஆனால் கொட்டையால் ஆனால் ஒரு மாலையை கொடுக்குறா. குபேரன் பிக்ஷா பாத்திரம் கொடுக்குறான். இது எதுக்கு பிக்ஷா பாத்திரம்னு கேட்டாக்கா, இந்த பூனல் போடும்போது அந்த குழந்தை கையில் பிக்ஷா பாத்திரத்தை வச்சுட்டு முதல்ல அம்மா கிட்ட போய் நின்று பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்கணும். பிக்ஷா, அதாவது அன்னிலேருந்து அந்த குழந்தை பூனல் போட்டாச்சுன்னா அது படிக்கிறதுக்கு தகுதி உள்ள குழந்தையாயிடும். அப்போ என்ன பண்ணும், குரு கிட்ட போகும். அக்கம் பக்கம் வீடுகள்லாம் சொம்ப எடுத்துட்டு போய் பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷா வாங்கிட்டு குருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னா, இந்த படிக்க போகிற பிராமண குழந்தைகள்லாம் 10 பைசா கூட தங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடாது, எந்த சொத்து சுகத்தையும் வச்சுக்கக்கூடாது. அவங்களுடைய வேலை யாகம், ஹோமம், யஜ்யம், உலக நன்மைக்காக இருக்கிறது. மற்றவர்களுடைய வேலை அவங்களோட பசியை ஆத்துறது. அதனால் அவங்க போய் பவதி பிக்ஷாங் தேகின்னு கேட்டு வாங்கிறதுனால அதுக்கு ஒரு சொம்பு வேணும். அதனால் அதை பிக்ஷா பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். முதல்ல பிக்ஷை போட்டது யார் அப்படின்னு கேட்டாக்கா
அம்பாள், சிவபெருமானுடைய மனைவி அம்பாள் தான் முதல் பிக்ஷையை போடுறா. இந்த மாதிரியாக ஆளாளுக்கு அந்த குட்டி குழந்தைக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் ஒரு யஜ்யம் பண்ணுறான். மறுபடியும் அவனுக்கு அதே வேலை தானே, யஜ்யம் பண்ண என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதனால யஜ்யமோ யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் யாகம் பண்ணுறான். அப்படி யாகம் பண்ணும்போது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி அவனும் யாகம் பண்ணுறான், நம்ம போகலாம். போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவன்கிட்ட நிச்சயமாக பேசி அவன் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாமனர் போகிறாரு அந்த இடத்துக்கு. அழகான குட்டி குழந்தை, எல்லாருக்கும் அவன் தானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தை போய் நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த குழந்தை யாரு, எங்கேயும் குரல் கேட்கறது, ஆளை காணுமே அப்படின்ட்டு அவன் தேடுறான். எங்கேயுமே குரல் கிடைக்கல. இதோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. அப்புறம் குனிஞ்சு பார்த்தா துணுண்டுக்கு ஒரு குட்டி குழந்தை, அழகழகான குழந்தை அது. உடனே அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தை, நீ தான் என்னமோ தான தர்மெல்லாம் நிறைய பண்ணுறியாமே, அதை கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன், நீ எனக்கு நான் கேட்குறது கொடுக்குறியா அப்படிங்கிறான். சுக்கராச்சாரியார் பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் அவர் ஆச்சாரியர் தானே, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்தது விஷ்ணு தான்ட்டு. உடனே பலியை கூப்பிட்டு, பலி அவன் வந்திருக்கிறது வேறு யாரோ இல்லை, விஷ்ணு தான், கொடுத்துறாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பலிக்கு என்ன தெரியுமா, ரொம்ப தற்பெருமை. எங்கிட்ட இந்த விஷ்ணுவே கேட்க வந்துட்டான்னா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே 2 பாபம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டாக்கா, இந்த சுக்கராச்சாரியார் அவன் தானம் கொடுக்க போகிறத தடுக்கிறாரு, அது ஒரு பாவம். இந்த பலி சக்கரவர்த்தி ஆச்சாரியர் குரு சொன்னதை கேட்காம தானம் கொடுக்க போகிறான். குருவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது, மீற பாவம் பலிக்கு வந்து சேர்ந்துடுறது. ஆக மொத்தம் 2 பேருக்கும் 2 பாவம் வந்து சேர்ந்துடுறது. அப்போது இவன் என்ன கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. உடனே வந்து இந்த மாதிரி என்னுடைய காலால் 3 அடி வேணும் எனக்கு அப்படிங்கிறான். உன்னுடைய பிஞ்சு காலில் 3 அடி வாங்கி நீ என்ன பண்ண போகிற, உனக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும்னு சொல்லு, நான் அவ்வளோவையும் கொடுக்குறேன்றான். இல்லை என் காலால் 3 அடி போதும், ஆனால் அதை நான் தான் அளந்துப்பேன் அப்படிங்கிறான். இவனுக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுறது. பலி சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியல. உடனே சரிப்பா அதுக்கு என்ன தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள், தண்ணி விட்டுத்தான் தார வார்த்து கொடுப்பாள். அந்த மாதிரி கொடுக்கறது பழக்கம். அதனால மனைவி வித்யாவளி அவளை போயிட்டு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கன்னா சரின்னு அவளும் எடுத்துட்டு வரா. அந்த தண்ணியை அப்படி கொட்டுறதுக்கு, கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை கொட்ட போகும்போது இந்த சுக்கராச்சாரியாருக்கு தன்னுடைய மாணவனை எப்படியாவது காப்பாற்றிடணுன்ற எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வண்டு வடிவம் எடுத்துகிட்டு போய் அந்த கமண்டலத்துலேருந்து தண்ணி வர பாதையில் போய் ஒளிஞ்சுன்றாரு. இவர் தண்ணி கொட்டுறாரு, தண்ணி வரவே இல்லை. ஐயோ யாராவது ஒரு குச்சி எடுங்க, அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்ன போது அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, என்கிட்டயே குச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கொடுத்தாரு இல்லை ஒரு தர்பையால் பண்ண புல், அந்த புல்லால் அந்த தண்ணி வர பாதையை ஒரு குத்துறது அந்த குழந்தை. குத்தினா அந்த அங்கே உள்ளே இருக்கிறது யாரு, சுக்கராச்சாரியார். நேராக குத்தினோடனே ஸ்வங்கினா அவரோட கண்ணில் போய் குத்திடுத்து. சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் போயிடுது. ஆக மொத்தம் தானம் கொடுக்குறவங்கள, அதான் ஏன் கொடுக்குற, அவனுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் தானம் கொடுக்கறத வர தடுக்கிற பாவம் வந்துடும். அதனால் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் போயிடுது. சரி, அடுத்து இப்போ பலி சக்கரவர்த்தி கதையை பார்ப்போம். அவர் அந்த தீர்த்தத்தை கொட்டுறாரு. கொட்டின அடுத்த செகண்ட் அந்த குழந்தை எங்கன்னு தேடுறாரு, அந்த குழந்தைய காணும். ஏன்னா அது வீடுன்னு அது அவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. பலி அப்படி நிமிர்ந்து பார்க்குறான், அது பாட்டு போயிட்டே இருக்கு. இந்த ஆகாயத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும்ல, அந்த நட்சத்திர கூட்டங்கள் என்ன பண்ணித்தான், இவன் இப்படி வளர்ந்துட்டு போக 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 முதல்ல அவனுக்கு தலைக்கு கொடை மாரி அழகாக இருந்ததான். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் இன்னும் வளர்ந்த உடனே அந்த நட்சத்திர கூட்டம் அவனுடைய கழுத்துக்கு மாலையாக போச்சான். அவன் இன்னும் வளர்ந்தப்புறம் அவனுடைய இடுப்புக்கு ஒட்டியானமாக போச்சான். அப்புறம் அவன் இன்னும் வளர்ந்த பிறகு காலுக்கு தண்டையாக போச்சான். அது எப்படி இடுப்பும் கழுத்தும் ஒரே அளவு இருக்கும் அப்படின்னு கேட்டால், நல்ல சிறந்த லட்சணம் இருக்கிற மனுஷங்களுக்கு இடுப்பும் கழுத்தும் ஒரே அளவு இருக்கணுமா. இப்போல்லாம் அதெல்லாம் கனவு கூட காண முடியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு சமுதிரிகா லட்சணம்னு அதுக்கு பேர். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஹைட் இவ்வளோ இருந்தால் லெங்க் இவ்வளோ இருக்கணும், அது இருக்கணும்ல ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி ஆக மொத்தம் அவ்வளோ உயரத்துக்கு
பெருமாள் வளர்ந்துட்டு போகிறாரு. சரி, இத்தினூண்டு குழந்தைக்கு இத்தினூண்டு வேஷ்டி தானே இருந்தது, இவ்வளோ பெரிய பெருமாள் வளர்ந்துட்டே போகும்போது அந்த வேஷ்டி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்தது யார்? பெருமாள் தானே. அவரே வளரும்போது அவர் வேஷ்டி வளராதானே, அதுவும் அவர் சைஸுக்கு அதுவும் வளர்ந்துட்டே போச்சு. வளர்ந்துட்டே போச்சா, அந்த காலை அப்படியே அவர் தூக்கி வச்சுட்டு ஆகாயத்தை முழுசா அழகிறதுக்காக பாதத்தை திருப்பி ஆகாயத்தை தொட்டுட்டு இன்னொரு காலால் பூமியை ஃபுல்லாக அளந்துடுறாரு. ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலை பண்ணிடுறாரு. ஒரு வேலை காலால் முழு பூமியை அளக்கிறது, இன்னொரு வேலை இன்னொரு காலால் மேலே ஆகாயத்தை அளந்து 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 போய் பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுறது அவருடைய கால். பிரம்மா பார்க்குறாரு, இதாரு சங்கு சக்கரத்தோடெல்லாம் கால் பாதம் தெரியறது, சாக்ஷாத் விஷ்ணுவாச்சேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கமலத்தில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து அவர் அப்படியே விடுறாரு. அந்த தீர்த்தத்தை, அந்த தீர்த்தம் என்ன ஆகுது, அவர் கால் பாதம் அலம்புறாரு. அந்த பாதம் அலம்பவும் அந்த தீர்த்தம் அப்படியே ஒரு நதி மாதிரி கீழே போகிறது. அதுவும் கங்கை தான். கங்கை 2 விதமாக வந்ததாக சொல்கிறது உண்டு, அதையும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அப்படியே கீழே இறங்கி வந்த அந்த தீர்த்தமானது சிவபெருமான் தன்னோட தலையில் தாங்கிக்கிறார். ஏன்னா விஷ்ணுவனுடைய பாதம் அலம்பின தீர்த்தம் அது கங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி ஆயிடுதா. அதனால் என்னாச்சு, 2 அளந்தாச்சு, 3ஆவது அடி. அப்போது இந்த பலி சக்கரவர்த்தியே பூமியில் தானே இருந்தான். பூமியை அளக்கும்போது பலி சக்கரவர்த்தியே அந்த பூமியாக போயிட்டான் இல்லையா. ஆனால் அவனுக்கு ரொம்ப திமிரான். என் தலையில் ஒன்றும் ஆகலை, நான் ஒன்றும் ஆகலை, பாக்கி பேரெல்லாம் தான் அமுங்கியிருப்பா அவருடைய பாதத்தில், என் தலையில் அவர் பாதம் படவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் திமிரான நினச்சுண்டான் அவன். உடனே 3ஆவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்ட உடனே, என்ன இருந்தாலும் சொன்ன சொல் மாறாதவங்க அவங்க எல்லாரும், அவனுக்கு பண ஆசை தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாதே. அதனால் என்ன எடுத்து என் தலையை காட்டுறான். அந்த தலையை போட்டு அமுக்கும் போது அவனுக்கு ஒரு புள்ள, அந்த புள்ள என்ன பண்ணுறது, வருது. வந்துட்டு நீ நமூசின்னு பேர் அந்த பிள்ளைக்கு, நீ எங்கள் அப்பாவை ஏமாத்துற அப்படின்றது. உடனே அந்த இவன் என்ன சொல்கிறான், அந்த நமூசி சொல்கிறான், நீ குட்டி காலையே கொண்டு வா, எங்கள் அப்பாவை நீ ஏமாத்துற அப்படிங்கிறான். வளர்ந்தவங்க மறுபடியும் மறுபடியும் குட்டியாக ஆகிட முடியுமா, ஆக முடியாது அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் விடுறது. அவன் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறான். பெருமாள் காலை கெட்டியாக பிடிச்சிருந்தான். அந்த கெட்டதுக்கு பிடிச்சாலும் நல்லதுக்கு பிடிச்சாலும் பெருமாள் காலை பிடிச்சிட்டான் இல்லையா அவன். அதனால பெருமாள் ஏற்கனவே பிரகலாதனுக்கு அவர் சொல்லியிருக்காரு, உன் வம்சத்தில் நான் யாரையுமே கொல்ல மாட்டேன், என்னால் அவங்களுக்கு எந்த துன்பமும் வராதுன்ட்டு. அதனால என்ன பண்ணுறான், சொட்டி 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 தூக்கி அடிச்சு போடுறான். அதே பூமியில் வேற ஒரு இடத்துல போய் அவன் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பலி சக்கரவர்த்தி தலையில் வச்சு கீழே 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 போகும்போது பாதாள லோகம் வருது. அந்த பாதாள லோகத்தில் மிக அழகான ஒரு பேலஸ், ஒரு அரண்மனை இருக்குது. அங்கே கொண்டு போய் தள்ளிடுறான். பலி சக்கரவர்த்தி பார்க்குறான், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆமாம்ப்பா, நீ இனிமேல் இங்கே தான் ஆட்சி பண்ணணும், பாதாள லோகத்துக்கு தான் நீ ராஜா, நீ பாட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் பூமியில் உனக்காக காவல் இருப்பேன், உன்னுடைய கதவுக்கு, இது பாதாள லோகத்து கதவுக்கு நான் காவல்காரனாக இருப்பேன், நீ பாட்டா நிம்மதியாக பலி உள்ளே இரு, இனிமையாவது இந்த ஆசைகள் எல்லாம் இல்லாமல் நீ பாட்டு இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பலி சக்கரவர்த்தி சொல்கிறான், நான் உள்ளே போன அன்னைக்கு திருவோணம், அதனால் அன்னைக்கு நான் பூமிக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ வா அப்படின்னு சுவாமியை அவனுக்கு அருள் செஞ்சுடுறாரு. இந்த மாதிரி இந்த உலகத்தை அளக்கிற மாதிரியான மிக பெரிய பெருமாள் கோவில் இந்த தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல திருக்கோவிலூரில் இருக்குது. அது எப்படி? இதுவோ எங்கேயோ நடந்த விஷயம். நர்மதா நதிக்கரைன்றது குஜராத்துக்கிட்ட கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இங்கெல்லாம் கோவில் இருக்குதுன்னு கேட்டால், இது எப்படியா ஆக்ஷன் ரீப்ளேயா. எப்படி இவா ஏதாவது ஒரு முனிவர் நீ அன்னைக்கு 3 அடி அளந்தியாமே, உன்னோட ரூபத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னு யாராவது வேண்டேண்டா உடனே பெருமாள் அங்கே அப்படி அதே ரூபத்தை காட்டுவாராம். மிருகண்டு முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் திருக்கோவிலூரில் வேண்டின்றாராம். உடனே திருக்கோவிலூரில் பெருமாள் பெரிய திருவிக்கிரமன்
அவர் அங்கே உட்காந்துட்டுருக்கார். அதே மாதிரி இந்த கேரளாவில் திருக்காட்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் திருக்காட்கரையப்பன் அப்படிங்கிற பெருமாள், அந்த பெருமாள் அங்கேயும் ஒரு ரிஷி பிரார்த்தனை பண்ணினதுனால மறுபடியும் அங்கேயும் வந்து ஆக்ஷன் ரீப்ளே பண்ணி அங்கேயும் அவர் நல்ல உலகளந்த பெருமானாக இருக்கார். அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு ஊர் சீர்காழியில் தாடாளன் அப்படிங்கிறவராக இருக்கார். ஆக மொத்தம் 4 கோவில் இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்கிறவனுக்கு. ஆனால் இந்த கோவில்களில் வந்து கேரளா தான் ரொம்ப 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 விசேஷமாக கொண்டாடுறா. கேரளாவில் இந்த மாதிரி பலி சக்கரவர்த்தி இந்த பூமிக்கு வர நாட்களை திருவோண பண்டிகைன்னு கொண்டாடுவா. இந்த திருவோண பண்டிகை அன்னைக்கு அழகாக பெண்கள்லாம் வீட்டில் பூவால கோலம் போட்டு படகு போட்டி நடக்கும். விதவிதமான விஷயங்கள்லாம் அந்த ஊரில் நடந்து ரொம்ப அற்புதமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை ஓணம் பண்டிகை கேரளாவில். ஆக மொத்தம் பெருமாள் இங்கே வந்துட்டு யாரையும் கொல்லலை. அதுவும் வந்ததோ ஒரு குட்டியூண்டு குழந்தை. அந்த குழந்தை யாரையும் கொல்லாமல் பலி சக்கரவர்த்திக்கு நல்ல புத்தியை புகட்டிட்டு அவன் வர்ற நாளையும் ஒரு சந்தோஷமான பண்டிகை நாளாக கொண்டாடுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் இது எதனால் பலி சக்கரவர்த்தியெல்லாம் அவர் கொல்லலைன்னு சொல்லி கேட்டால், பலி வந்து நல்ல வம்சத்து பிள்ளை. என்ன வம்சம்? பிரகல்லாத வம்சத்து பிள்ளைன்றதுனால முழுசாக கெட்ட குணம் இல்லை, கொஞ்சம் கெட்ட குணம், நிறைய நல்ல குணம் இருந்ததுனால அந்த கெட்ட குணத்தை எல்லாம் மாற்றி நல்லவனாக்கி விட்டுட்டு போகிறாரு. இதுதான் வாமன அவதாரத்தினுடைய கதை. ஸோ இதில் நான் இன்னொன்று சொன்னேன் உங்களுக்கு. அதாவது கங்கை இப்படி ஒரு வாட்டி வந்த மாதிரியும் இன்னொரு வாட்டி கங்கை பகீரதன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய முயற்சியால் கங்கையானவள் இந்த பூமியிலேயே வந்து விழறா. இப்போவாது வந்து சிவனோட தலையில தான் போய் விழுந்தா. ஆனால் அப்புறம் அவள் பூமிக்குள்ளேயே வந்து பூமியிலேயே போகிறத நான் உங்களுக்கு இன்னொரு முறை கதையாக சொல்கிறேன். அடுத்து ஒரு அவதாரத்தோட அடுத்து பார்ப்போமா? அது வரைக்கும் பாய்.